கெவின் கார்ட்டர். இவர் தென்னாப்பிரிக்காவை சார்ந்த புகழ்பெற்ற போட்டோ ஜேர்னலிஸ்ட், அதாவது ஒளிப்பட இதழியலார். கெவின் கார்ட்டர் எப்படி புகழ் பெற்றார் என்பதற்கு ஒரு வரலாறு உண்டு. 1993ஆம் ஆண்டு சூடான் நாட்டில் பல்வேறு உள்நாட்டு போர்கள் நடந்து கொண்டிருந்தன. மிக கடுமையான பஞ்சம் நிலவியது. ஆயிரக்கணக்கான மக்கள் பசியாலும் பட்டினியாலும் மடிந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். இச்சூழலில் ஐக்கிய நாடுகள் சபை பல்வேறு நிவாரணப் பணிகளை அங்கே மேற்கொண்டது. இப்பணிகளை எல்லாம் ஒளிப்படங்களாக பதிவு செய்ய சென்றவர்தான் கெவின் கார்ட்டர். இதன்படி பல்வேறு ஒளிப்படங்களை சூடான் நாட்டில் எடுத்துக்கொண்டிருந்தார். அப்போது ஒரு அரிய காட்சி அவர் கண்ணில் பட்டது. அந்த அரிய காட்சி இதுதான். ஒரு பச்சிளம் குழந்தை எலும்பும் தோலுமாக பசியின் பிடியில் சிக்கி இறக்கின்ற தருவாயில் தரையில் கிடந்தது. அக்குழந்தை பிணமானதும் கொத்தி தின்பதற்காக கழுகு ஒன்று காத்து கிடந்தது. சாவின் விளிம்பில் இருந்த குழந்தையின் நிலையும் பசியோடு காத்திருந்த கழுகின் நிலையும் கெவின் கார்ட்டரின் கவனத்தை ஈர்த்தன. உடனே தன் கேமராவை எடுத்து அக்காட்சியை ஒளிப்படம் எடுத்தார். இந்த படமானது பத்திரிகைக்கு விற்கப்பட்டது. இப்படம் அச்சடிக்கப்பட்டு 1993ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் நாள் அந்த இதழில் வெளியானது. அது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. 1994ஆம் ஆண்டு உலக புகழ்பெற்ற புலிட்சர் விருது இந்த ஒளிப்படத்திற்கு கிடைத்தது. அந்த விருதை பெற்றதும் பலரும் கார்ட்டரிடம் ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். நீங்கள் ஒளிப்படம் எடுத்த பிறகு அந்த குழந்தைக்கு என்ன ஆனது? அதற்கு அவர் சொன்ன பதில் இதுதான்: நான் அந்த காட்சியை படம் எடுத்த பிறகு அந்த கழுகை விரட்டிவிட்டு புறப்பட்டு விட்டேன். அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. இந்த பதில் பல்வேறு விமர்சனங்களை வரவழைத்தது. பிணம் தின்னும் கழுகிற்கும் இந்த ஒளிப்பட கலைஞருக்கும் என்ன வித்தியாசம் என்று பலரும் கேள்வி எழுப்பினார்கள். பல்வேறு கண்டனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டன. விமர்சனங்களும் கேள்விகளும் அவரை நிலைகுலைய வைத்தன. இதைத் தொடர்ந்து சூடானில் நடந்த துயரமான நினைவுகள் தன்னை வருத்துவதாக குறிப்பு எழுதி வைத்துவிட்டு விருது பெற்ற அதே 1994ஆம் ஆண்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த தகவலை நாம் அறிந்ததும் நமக்கும் கெவின் கார்ட்டரை விமர்சிக்க தோன்றும். ஆனால் அதற்கு முன்பாக நமது கைகளில் ஒரு ஸ்மார்ட் போன் இருப்பதை நினைவில் கொள்வோம். அந்த ஸ்மார்ட் போனில் கேமரா இருப்பதையும் நாம் நினைவில் கொள்வோம். எப்போதெல்லாம் இந்த கேமராவை நாம் பயன்படுத்துகிறோம், கெவின் கார்ட்டருக்கு விருது கிடைத்தது போல நமக்கு லைக்ஸ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கேமராவை பயன்படுத்துகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். எதிர்பாராத நிகழ்வுகளில் பாதிக்கப்படும் மனிதர்களை எதிர்கொள்ளும் போது, விபத்துகளில் சிக்கிய மனிதர்களை பார்க்கும்போது, கோரிக்கை நிறைவேறாத காரணத்தால் உடம்பில் மண்ணெண்ணெய் ஊற்றி பாமர மனிதர்கள் தீக்குளிக்க முயலும் போது அவர்களுக்கு உதவும் அல்லது காப்பாற்றும் எண்ணம் ஏதும் இல்லாமல் உடனடியாக தன்னியல்பாக நம் கைகள் ஸ்மார்ட் போனில் இருக்கும் கேமராவை தேடினால் நமக்குள்ளும் ஒரு கெவின் கார்ட்டர் ஒளிந்திருக்கிறார். இதுதானே உண்மை. நம்முடைய கேமராக்குள்ளும் ஒரு கழுகு ஒளிந்திருக்கிறது என்பதுதானே உண்மை. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு படைப்பாளி இருக்கலாம். ஆனால் அதைவிட அவசியமாக ஒவ்வொரு படைப்பாளிக்குள்ளும் ஒரு மனிதம் இருக்க வேண்டும்.